ஓம் சாய்ராம். நம்முடைய சாய் பக்தர்கள் அனைவருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாபா என்பவர் சர்க்குரு. அதுபோல மாதா பிதா குரு தெய்வம் என்பது பழமொழி. தாய் நமக்கு தந்தையை காட்டுகிறார், தந்தை நமக்கு குருவை காண்பிக்கிறார். அப்படி நமக்கு அமைந்த குருமார்களில் ஆத்ம குருவாகவும் ஆன்மீக இக பர சுகங்களை அளிக்கவல்ல சர்க்குருவாக கிடைத்திருப்பவர் நமது சாய் பாபா. அப்படிப்பட்ட நமது சாய் பாபாவே சீரடிக்கு முதலில் வந்தபொழுது கண்டோபா ஆலயத்தில் உள்ள விநாயகரை வணங்கினார் என்பது நமக்கெல்லாம் வரலாற்றில் செய்தியாக வருகிறது. விநாயகருக்கும் பாபாவிற்கும் அநேக ஒற்றுமைகள் உள்ளன. அதாவது பக்தர்களின் துன்பங்களை தீர்ப்பதிலும் சரி, உடனடியாக அவர்களுக்கு நிவாரணம் அளிப்பதிலும் சரி, இந்த இரண்டு தெய்வங்களும் சரி நிகர் சமானமாய். அதுபோல பிள்ளையார் ஆலயங்களுக்கு ஈடாக நமது சாய்நாதருக்கும் ஆலயங்கள் அமைந்து வருகிறது என்பது கண்கூடு. அதுபோல சிலைகளின் எண்ணிக்கையும் அதிகமாகவே இருக்கிறது. அது மட்டுமல்ல, குரு என்றால் இருளை நீக்கி ஒளியை அளிப்பவர் என்பது பொருள். அந்த வகையிலே ஞானத்தை அளித்து நமக்கு வாழ்விலே ஒளி ஏற்றி வைக்கும் ஞான விநாயகராக விளங்குவதால் நமது விநாயகருக்கும் ஒரு குரு என்பதே ஒரு அடைமொழியாக இருக்கிறது. ஆகையால் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நாம் நமது குருவாம் சாய்நாதரை வணங்குவதற்கு முன்பாக விநாயகரை வணங்கிவிட்டு நமக்கு சாய்நாதரை வணங்கும் பொழுது கிடைக்கவிருக்கும் ஞானமும் நல் வழிகளும் பரிபூர்ணமாக கிடைக்க பெற்று இந்த ஆண்டு முழுவதும் நல்வாழ்வு வாழ, எந்த விக்னமும் இல்லாமல் நல்ல நடை போட பிள்ளையாரை நாம் வணங்குவோம். நாம் மட்டுமல்ல, தற்பொழுது எல்லாம் நமது நாட்டில் சில இடங்களில் ஜாதி மதம் பார்க்காமல் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடி வருகிறார்கள் என்பது மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. எனவே எல்லா மதமும் ஒன்றென சொல்லிய சாய் பக்தர்கள் விநாயகரையும் வழிபட்டு குழந்தைகள் முதியவர் அனைவரும் குடும்பத்தோடு இணைந்து கொண்டாடி ஒற்றுமை, மகிழ்ச்சி, ஆரோக்கியம், பாதுகாப்பு அனைத்தும் கிடைக்க பெற்று அன்புடன் நலமாக வளமாக வாழ நம்முடைய விக்ன விநாயகரை வணங்கி இந்த ஆண்டை நல்ல விதமாக ஆரம்பிப்போம். ஓம் சாய்ராம். ஓம் விக்ன விநாயகாய நமக. ஜெய் சாய்ராம்.